ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேட்கிறீங்களா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். எதுக்காக இந்த ரட்சிப்பு? வெறுமனே பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது, ஒரு சமாதானம் கிடைத்து விட்டது போதும் என்பதற்காகவா? இல்லை. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஆசீர்வாதத்தின் அந்த வேற ரட்சிப்பு தான். அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சமாதானம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, அதன் பிறகு உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாரு. ஆசீர்வாதம் என்பது என்ன? பணமும் செல்வமும் வசதியும் வாய்ப்பும் பெருகிட்டா ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க, சமாதானமா இருக்கிறாங்க? பணம் இருக்க சமாதானம் இல்லை, பதவி இருக்க சமாதானம் இல்லை, பெயர் புகழ் இருக்க சமாதானம் இல்லை. மெய்யான ஆசீர்வாதம் என்பது சமாதானத்தோடு கூடிய செல்வங்கள், உயர்வுகள், பதவிகள் எல்லாமே. சமாதானம் இல்லாமல் என்ன இருந்தாலும் மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது சமாதானம் உண்டாகிறது. அதன் பிறகு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், வேலை ஆசீர்வதிக்கப்படும், நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீங்க சொல்லணும், கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லுகிறார். அப்ப நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாதான் மெய்யான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அதனாலதான் இந்த தேசத்துல ஜானாக்ஸ் என்ற வாலிபன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பாவத்தோட மனம் திரும்பி போராடி பாரத்தோடு ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் விளைவு ரட்சிப்பு உண்டானது, பெரிய ஆசீர்வாதமே தேசத்தில் உண்டானது. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையில வேணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகராய் அவதரித்தார். நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்டா உடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் பரிபூரணமாய் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறாரு. இதை குறித்து தான் இயேசு சொல்லும் ஒரு முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ரட்சிப்பை தேடுங்க, உங்களுடைய நீதியை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாய் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னையும் ரட்சித்து என் வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். நான் ஆசீர்வதிக்கப்படும்படி என்னை ரட்சித்த மகிழ்ச்சியினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.